ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட இருக்க கெஸ்ட் டாக்டர் கௌதம். இவர் நெஞ்சுகள் நோய் மருத்துவர், அதாவது பல்மனாலஜிஸ்ட்னு சொல்றது. நெஞ்சு சம்பந்தப்பட்ட, அதாவது நிமோனியா, காய்ச்சல், டியூபர்குலோசிஸ் மற்றும் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை ட்ரீட் பண்ற ஸ்பெஷலிஸ்டா. இவர் எம்பிபிஎஸ் கேபி மருத்துவக் கல்லூரி திருச்சிராப்பள்ளியிலும் மற்றும் எம்டிய சென்னை மருத்துவக் கல்லூரி கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க முடிச்சுட்டு அங்கேயே உதவி பேராசிரியராக, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இப்ப பணியாற்றி வருகிறார். ஸோ இப்போ அவரோட அடுத்த சில நிமிடங்கள் நம்ம நிமோனியா காய்ச்சல் பத்தி நம்ம பேச போறோம். ஸோ முதல்ல நிமோனியானாலே உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அச்சம் இருக்கும். ஸோ இந்த நிமோனியா காய்ச்சல் கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க. உலக சுகாதார மையம், அதாவது WHO எஸ்டிமேட்ஸ் படி கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் நம்ம கண்ட்ரியில நிமோனியாவால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு நோய் பத்தி எப்படி இந்த நிமோனியா காய்ச்சல் வருது, என்னென்ன ப்ரிவென்ஷன், இது எப்படி கண்டறிவது, அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் டாக்டர் நம்ம கொடுக்க போறாங்க. ஸோ ஹலோ டாக்டர். வணக்கம் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ இப்போ முதல்ல நீங்க இப்போ நம்ம நிமோனியா எதனால வருது? நிமோனியா என்பது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போனா நுரையீரலில் ஏற்படுகிற இன்ஃபெக்ஷன், ஒரு கிருமி தொற்று. ஸோ நம்ம லங்ஸ், நுரையீரல் 2 நுரையீரல் இருக்கும் இருக்கு. அது நம்ம மூச்சு குழாய் வழியா நம்ம அது மூலமா சுவாசிக்கிறோம். ஸோ நுரையீரலோட முக்கியமான வேலை என்னன்னு பார்க்கும்போது கேஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஆக்சிஜன் நம்ம ரத்தத்துல சேர்ப்பதும் கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுவதும் நுரையீரலோட முக்கியமான வேலையா இருக்கு. ஸோ இந்த வேலையை நுரையீரல்ல பண்றது சுவாச பைகள், ஆல்வியல்னு சொல்லக்கூடிய சுவாச பைகள். குறிப்பா அந்த சுவாச பைகள்ல ஆரம்பிக்கிற இன்ஃபெக்ஷன் தான் நிமோனியா. ஸோ இந்த நிமோனியா ஏற்படுறதுனால பர்டிகுலரா ஏர் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு சளி, நீர் இதெல்லாம் தங்கிடுறதுனால இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்ற ப்ராசஸ் அடிப்படுது. ஸோ அதனால காய்ச்சல்ல ஆரம்பிச்சு மூச்சு திணறல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. இப்படிதான் நிமோனியா நம்ம உடலை பாதிக்கிறது. ஸோ இந்த நிமோனியா எதனால வருது? இப்போ எல்லாருக்குமே தெரியும், நிமோனியா ஒரு இன்ஃபெக்ஷன், தொற்று நோயின்னு சொல்றாங்க. பட் அது எதனால வருது? ஏதாவது நம்ம ஒரு பர்டிகுலரா ஏதாவது கிருமினால வருதா, இல்லாட்டி அது நிறைய கிருமிகள் இருக்கு அந்த நிமோனியா வருது? கண்டிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருமி தொற்று தான் நிமோனியா நம்மளுக்கு. ஸோ அது என்னென்ன கிருமிகள், நிறைய கிருமிகள் நிமோனியா ஏற்படுவதற்கு காரணமா அமையும். நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்று கூடவே நம்ம நிறைய தூசி, நுண்ணுயிர் கிருமிகள் எல்லாமே இருக்கும். ஸோ பாக்டீரியா தான் முக்கிய காரணமா, 3 பங்கு 75% பாக்டீரியா தான் மிக முக்கிய காரணமா இருக்கு. அதுலயும் பர்டிகுலரா சொல்ல போனா நியூமோகாக்கஸ்ன்ற பாக்டீரியா தான் நிமோனியா ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்து நம்மளுக்கு வைரஸ் கிருமிகள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோவிட் பீரியட் நம்ம இந்த பேண்டமிக் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ கொரோனா வைரஸ் அது ஒரு வகையான வைரஸ், அது மூலமாவும் நம்மளுக்கு நிமோனியா பரவும். இதை தாண்டி ஃப்ளூ என்று சொல்லப்படக்கூடிய இன்ஃபுளுன்சா வைரஸ், இதுவும் வருஷம் நம்ம இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ இது பர்டிகுலரா இந்த வைரஸ்னால ஏற்படக்கூடிய நிமோனியான்றது வின்டர் சீசன், மழைக்காலங்கள், நம்ம ஊர்ல செப்டம்பர் தாண்டி வரக்கூடிய அந்த பீரியட்ல நம்மளுக்கு வைரஸ்னால ஏற்படக்கூடிய நிமோனியா அதிகமா இருக்கும். இது பாக்டீரியா, வைரஸ், இது 2 தான் முக்கியமான காரணங்களா இருக்கும். இதை தாண்டி ஃபங்கல், பூஞ்சை கிருமிகளாலையும் நம்மளுக்கு நிமோனியா ஏற்படலாம். இதை தாண்டி ஒட்டுண்ணிகள், பாராசைட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய கிருமிகள்னாலையும் நம்மளுக்கு நிமோனியா ஏற்படலாம். ஸோ பொதுவா பாக்டீரியா அண்ட் வைரஸ் இதன் காரணமாக தான் நிமோனியா அதிகப்படியா நம்மளுக்கு ஏற்படுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம நிமோனியா இந்த தொற்று நோய் நம்ம சொல்றோம். இது எப்படி வருது? அதாவது ஒருத்தர் தொடர்றதுனால வருதா, எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பரவுது? நிமோனியா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தொடர்றதுனாலயோ கூட இருக்கிறதுனாலயோ உடனே பரவிடும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரே இடத்துல இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு நிமோனியா வருது, ஒருத்தங்களுக்கு நிமோனியா வராது. ஒருத்தங்களுக்கு நிமோனியா வரும்போதும் அது சாதாரண காய்ச்சலோடவே சரியாயிடும், ஒருத்தங்களுக்கு அது தீவிர நிமோனியாவா மாறும். ஸோ பரவுறது முதற்படி நம்மளுடைய டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய நம்ம இருமல், தும்மல் இதன் மூலியமா வெளிப்படுகின்ற அந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமா தான் பரவுது. ஸோ இது நம்ம மற்றபடி இந்த தொடர்றது அதன் மூலமா பரவுறது நிமோனியா அந்த மாதிரி பரவாது. ஸோ மோஸ்ட்லி அவங்க சுவாச காற்று மூலமா தான் சுவாச காற்று நம்ம டிராப்லெட்ஸ் வெளியே வரும்போது நம்ம அது பக்கத்திலேயே இருக்கும்போது அது நம்ம அந்த நச்சுக்காற்றை சுவாசிக்கும் போது அது நம்மளுக்கு நிமோனியா ஏற்படுவதற்கான ஒரு காரணமா அமையும். அதனாலதான் நம்ம இப்ப கூட நம்ம கொஞ்சம் காய்ச்சல்லாம் இருந்து சளியில இருந்துச்சுன்னா மாஸ்க் போட சொல்றது, மாஸ்க் இதுக்கு தடுப்பதற்கு தான் நம்ம பேசிக்கா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது சொல்றோம். நிமோனியா தடுப்பதற்கு நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். என்னன்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காஃப் எட்டிக்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கு, வாய் பகுதிகளில் நம்ம ஒரு நல்ல துணி வச்சு, ஹேண்ட் கர்ச்சீஃப் துணி வச்சு நம்ம தும்மும் போது இருமும்போது க்ளோஸ் பண்ணிக்கிறது. மாஸ்க் கண்டினியூஸா நம்ம போட்டுட்டு வெளியே போகும்போதோ இல்ல நம்ம நோயாளிகள் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது மாஸ்க் போட்டுக்க வேண்டியது.
அதே மாதிரி கைகள் ஹேண்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்றது, கைகளை நல்லா சோப் போட்டு 30 செகண்ட்ஸ் to 1 minute நல்லா சுத்தமா கழுவுறது, விரல் எடுக்கலாம் கழுவுறது, இது எல்லாமே பேசிக் மெஷர்ஸ். இந்த நிமோனியா வந்து நம்மளுக்கு தொற்று வந்து தடுத்துக்கிறதுக்கான பேசிக் மெஷர்ஸ். நன்றி டாக்டர். ஸோ இப்போ நம்ம நிமோனியா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க காய்ச்சல் வரலாம், சளி வரலாம்னு. ஸோ நிமோனியா வந்து இந்த 2 சிம்டம்ஸ் தானா, இல்லாட்டி வேற என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் நிமோனியா காய்ச்சல்? நிமோனியா வந்து பொதுவா காய்ச்சல் ஆரம்பிக்கலாம். பட் காய்ச்சல் வந்து அதிகப்படியான காய்ச்சல், ஹை டிகிரி ஃபீவர்னு சொல்லக்கூடிய இருக்கும். அதை தாண்டி 4 அறிகுறிகள் முக்கியமா நம்ம கவனத்தை வச்சுக்கணும். அதிக இருமல் வர்றது, சளி, அதிகப்படியான சளி. நார்மலாவே நம்மளுக்கு ஒரு 10 to 15 மில்லி அளவு சளி வந்து நார்மலா ப்ரொடியூஸ் ஆகும். அதை தாண்டி அதிகப்படியா சளி வர்றது, சளி நிறம் கலர் மாறுறது, பச்சை, மஞ்சள், சிவப்பு இந்த மாதிரி கலர் மாறி வெளியே வர்றது, இது எல்லாமே ஒரு அறிகுறிகளா இருக்கும். இதை தாண்டி அடுத்தது நுரையீரல், எந்த நோய் எந்த பகுதி நுரையீரல் பாதிக்குதோ அந்த பகுதியில நம்மளுக்கு நெஞ்சு வலி ஏற்படுறது, கடைசியில அந்த மூச்சு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நான் சொன்னது அது அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு மூச்சு திணறல கொண்டு போய் விடும். ஸோ இருமல், சளி, நெஞ்சு வலி, மூச்சு வாங்குறது, இது 4 முக்கியமான அறிகுறிகள். இதோட நமக்கு ஹை டிகிரி ஃபீவர் இருக்கும். இதோட சேர்ந்து இந்த வைரஸ் நிமோனியால வரும்போது நம்மளுக்கு தலைவலி, வயிற்று உபாதைகள், அதாவது டயரியா மாதிரி போறது, இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கு. சார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிம்டம் இருக்காது. யூஸ்வலா வந்து நுரையீரல் வியாதினாலே வந்து நிறைய சிம்டம்ஸோட சேர்ந்து வரும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்களா போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி சாதாரண ஜுரம் தானே, சாதாரண இருமல் தானே சொல்லி நினைச்சுக்காதீங்க. எஸ்பெஷலி சார் சொன்ன மாதிரி அந்த ரெட் கலர்ல எல்லாம் வந்து சளி இருந்துச்சு, அது வந்து பிளட், ரெட் கலர்ல வர்றது வந்து பிளட் வந்து சளியில கலந்து வருது, நுரையீரல இருந்து பிளட் வெளியேறி சளியில கலந்து வருது. ஸோ அந்த மாதிரி ரெட் கலர்ல எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்களா வந்து வீட்டுல ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காதீங்க, மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெறுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருது சார், இது என்ன பிரச்சனைகள் நிமோனியா நம்ம சரியா ட்ரீட் பண்ணல, அப்போ வந்து என்ன பிரச்சனைகள்லாம் வரலாம்? எல்லா நிமோனியாவுமே ஹாஸ்பிட்டல் வச்சு தான் ட்ரீட் பண்ணணுமா, அவுட் பேஷண்டா ட்ரீட் பண்ண முடியாதா, வீட்டுல வச்சு பாத்துக்கலாமா? கரெக்ட். எல்லா நிமோனியாவும் நம்ம வந்து அட்மிட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ நிமோனியா வந்து நம்ம சொல்ற மாதிரி சாதாரண நிமோனியா காய்ச்சலா வரலாம், இல்லை தீவிர நிமோனியாவா மாறலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நிமோனியா வந்து நம்மளுக்கு அவங்க ஹிஸ்டரி, அவங்க சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் பண்ணி நம்மளுக்கு எந்த லெவல்ல இருக்கு, இன்ஃபெக்ஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, மூச்சு வாங்குற தன்மை எவ்வளவு இருக்கு, ஆக்சிஜன் அளவெல்லாம் எவ்வளவு இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம அவுட் பேஷண்டாவே, வெளிநோயாளிகளாவே குணப்படுத்திக்க முடியும் மோஸ்ட் ஆஃப் இது. இது வந்து தீவிரமா மாறும் பட்சத்துல தான் நம்ம வந்து இன்பேஷன்ஸ், அதாவது உள்நோயாளிகளா நம்ம அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு மருத்துவர் ஆலோசனை செஞ்சு அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கிறது முதல் விஷயம். இதை தாண்டி நம்மளுக்கு எக்ஸ்ரே வந்து முதற்கட்டமான பரிசோதனைகளை நம்ம வந்து எக்ஸ்ரேல பார்க்கும்போது நிமோனியா நுரையீரல் எந்த பகுதியில் பாதிச்சிருக்கு, நிறைய பகுதி அப்படின்ற விவரங்கள் எக்ஸ்ரே மூலமா நம்மளுக்கு தெரியும். இது போக பேசிக் ரத்த பரிசோதனை, அதாவது நம்ம கவுண்ட்ஸ், அணுக்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதுல வந்து பிளட்ல வந்து இன்ஃபெக்ஷன் லெவல் அதிகமா இருக்கா, இப்படின்றத வச்சு நம்மளுக்கு சிவியாரிட்டியை வந்து அசஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு சளி பரிசோதனையும் ஒரு முக்கியமான டெஸ்ட் நிமோனியா பொறுத்த வரைக்கும். சளியில நம்ம வெளியே வர சளியில வந்து நம்ம பரிசோதனை பண்ணி என்ன வகையான கிருமி இருக்கு, அது வந்து என்ன மாதிரி மருந்துக்கு கேட்கும் அப்படின்ற டெஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா இதெல்லாம் வந்து வச்சு நம்ம நிமோனியாவை வந்து தீவிர நிமோனியாவா இல்ல இது அவுட் பேஷண்டாவே மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். தீவிர நிமோனியானா நம்ம கண்டிப்பா வந்து அட்மிட் பண்ணி ஐசியூலாம் வச்சு பார்க்கணுமா, இல்லாட்டி நார்மல் வார்ட்ல வச்சு பார்த்தாலே சரியா போயிடுமா? எந்த டைம்ல நம்ம ஐசியூ கேர்லாம் தேவைப்படும்? ஐசியூ நார்மல் வார்ட்ல வச்சு இதே மாதிரி தான். ஐசியூ நார்மல் வார்ட்ல அட்மிட் பண்ணி அப்சர்வ் பண்ண வேண்டிய நோயாளிகள் இருப்பாங்க, ஐசியூல நம்மளுக்கு அட்மிஷன் பண்ண வேண்டிய நோயாளிகள் இருப்பாங்க. யார் அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு வேகமா குறைவு ஏற்படும். நுரையீரலோட வேலையே வந்து பேசிக் ஃபங்க்ஷனே அடிவாங்கும் போது நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறையும் போது நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படலாம். சில சமயம் வெறும் ஆக்சிஜன் மட்டும் கொடுத்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சுத்திணறல் குறையலாம். இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆகும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் சப்போர்ட்டோட ஆக்சிஜன் கொடுக்க வேண்டி தேவைப்படலாம். ப்ரெஷரோடவே கொடுத்தாதான் அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் ஆகுன்ற மாதிரி. அந்த மாதிரி நோயாளிகள்லாம் டெஃபினட்டா ஐசியூல வச்சுதான் பார்க்கணும். இது தவிர்த்து சில நோயாளிகள் நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து அட்மிஷன் பண்ணியும் ஐசியூக்கு நம்ம வச்சும் அப்சர்வ் பண்ண வேண்டிய நோயாளிகள் இருப்பாங்க. யாருன்னு பார்க்கும்போது வயதானவர்கள், குறிப்பா வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஆல்ரெடி வந்து சர்க்கரை நோய் இருந்து அது அன்கண்ட்ரோல்டா இருக்கிறவங்க, ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இருதய தொந்தரவு உள்ளவங்க, ஆல்ரெடி ஆஸ்மா தொந்தரவு, சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட மூச்சடைப்பு, இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்குன்னா இதெல்லாம்
அதிதீவிர நிமோனியாவா மாறதுக்காக சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த நோயாளிகள் ஆல்ரெடி டிரான்ஸ்பிளான்டேஷன் போஸ்ட் ஆக்டிவ் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க, வேற தொந்தரவுக்காக லாங் டேர்மா வந்து ஸ்டீராய்டு மருந்துகள் எடுக்க வேண்டிய கண்டிஷன் இருக்கும். அந்த நோயாளிகளுக்கெல்லாம் நேச்சுரலாகவே இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வந்து அட்மிஷன் பண்ணியும் சில பேர் வந்து ஐசியூலையும் இருந்து பார்க்கறதுக்கான தேவை இருக்கு. இதனுடைய நிமோனியா வராம எப்படி பாதுகாக்கிறது? நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த காஃப் பண்ண முதல்ல இது பண்றது, அது வந்து சாதாரண ஸ்டெப்ஸ் வந்து. இதை தவிர்த்து வந்து வேற ஏதாவது மருந்துகள் இருக்கா? இப்ப வேக்சின்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி என்ன இருக்கு நிமோனியா வந்து? கண்டிப்பா சார், நிமோனியா வர தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயங்கள் நான் சொன்ன இந்த மாஸ்கிங் அண்ட் காஃப் எட்டிக்வெட், அந்த இருமும் போது நம்ம பண்றது, அப்புறம் ஹேண்ட் ஹைஜீன் நல்லா சொல்றோம். இது 3 தான் பேசிக் திங். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் நம்மளுக்கு நிமோனியா காய்ச்சல் வரும்போது நம்ம வந்து அவுட் பேஷண்டாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது கூட நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம வயதானவர்கள் கூட அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கலாம், அவங்களுக்குலாம் நம்ம வந்து நோய் தொற்றை உண்டாக்கக்கூடாது. ஸோ அந்த கவனம் ஃபர்ஸ்ட் தேவை. இதை தாண்டி நிமோனியா வந்து வராம தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வேக்சின்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்டீரியா, வைரஸ், இது 2 தான் காமனான நிமோனியா ஏற்படக்கூடிய காரணிகள்னு சொன்னோம். ஸோ இதற்கு தடுப்பதற்கான வேக்சின்ஸ் அவைலபிளா இருக்கு. குறிப்பா நியூமோகாக்கல் வேக்சின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக ஃப்ளூ, இன்ஃபுளுன்சா இருக்கக்கூடிய வேக்சின். நியூமோகாக்கல் வேக்சின்றது நம்ம ஒரு தடவை எடுத்துக்கொண்டால் போதுமானதா இருக்கும். பட் இன்ஃபுளுன்சா வேக்சின்றது நமக்கு இந்த வின்டர் சீசன் அப்ப வரக்கூடிய நிமோனியா காய்ச்சல்ன்றதுனால அது இயர்லி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேக்சினோட அட்வான்டேஜ் என்னன்றதுனால நம்மளுக்கு நிறைய பேருக்கு நிமோனியால இருந்து வராம தடுக்கலாம். நிமோனியா வந்தாலும் அது தீவிர நிமோனியா மாறாம தடுக்கிறதுக்கும் வேக்சின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐடியலா சம் பேஷண்ட்ஸ் வந்து வேக்சின் எடுத்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஸோ இப்போ வந்து நம்ம நிமோனியா பத்தி டாக்டர் கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிமோனியானா என்ன, அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்ன, அது ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து உங்களுக்கு வந்து நல்ல நிமோனியா பத்தி ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, டாக்டர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ரெகுலர் ஹெல்த் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்மா. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி சார்.